எங்களது காலிவுட் நேயர்களுக்கு இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் திரைத்துறையில சசியின் மாபியா கும்பலும் ஜெயா டிவியும் செய்யும் அட்டூழியங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமா துறையினர் சசிகலாவாலும் அவரது மன்னார்குடி மாபியா கும்பலாலும் ஜெயா டிவியாலும் பட்ட கஷ்டங்களை மனம் குமரி இப்போ வெளிப்படையா சொல்ல தொடங்கியுள்ளனர். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை அவருக்கு தெரியாமல் அவரது பெயரை சொல்லி சசிகலாவும் அவரது கும்பலும் அடித்துக்கொண்ட ஆட்டங்கள் எல்லாம் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்துள்ளது. சிவாஜி கணேசன் அவரது மகன்கள் பிரபு மற்றும் ராம்குமார் ஆகியோரை மிரட்டி ராம்குமார் மகளை சுதாகரனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். உயிர் பயத்தில் இறுதியில் ஒப்புக்கொள்ள வைக்கப்பட்டனர். அந்த திருமணத்தில் இசையமைக்க ஏ.ஆர். ரகுமான் மறுத்த போது மிரட்டி அழைக்கப்பட்டார். சொத்துக்களை மிரட்டி பெறுவதில் சசி கும்பலுக்கு நிகர யாரும் இல்லை. இசையமைப்பாளர் கங்கை அமரனின் பையனூர் பங்களாவை மிரட்டி எழுதி வாங்கினார். இத்தனை நாட்களும் தன்னால் வெளியே சொல்ல முடியவில்லை. இப்போது முதல்வர் OPS அவர்களின் துணிச்சலான முடிவுகளால் தாமும் தைரியமாய் வெளியே சொல்வதாக கூறியுள்ளார். அதே போலத்தான் சென்னையில் உள்ள பீனிக்ஸ் மால், ஜாஸ் சினிமாஸ் அபகரிக்கப்பட்ட கதைகளும். ஏற்கனவே பாலு ஜுவல்லர்ஸ் உரிமையாளரை மிரட்டி இறுதியில் அவர் தற்கொலை செய்து கொண்டதை இந்த உலகமே அறியும். திருமண மிரட்டல், சொத்துக்காக மிரட்டல் என்பதை தாண்டி சசியின் குடும்பத்தில் ஆண் பொறுக்கிகள் பெண்கள் விஷயத்தில் செய்யும் பொறுக்கித்தனம் ஏராளம். தன் மகள் வயதில் இருக்கும் ஷெரீனாவுக்கு நடராஜன் செய்த சேட்டைகள் அனைவரும் அறிந்ததே. தினகரன், வெங்கடேஷ், திவாகரன் தொடங்கி சசிகலாவின் அண்ணன் மகன் விவேக் வரை நடிகைகளுக்கும் இளம் பெண்களுக்கும் கொடுத்த டார்ச்சர் ஏராளம். கில்லி படத்தில் வரும் பிரகாஷ்ராஜை போல ஒரு பெண்ணை, அதாவது நடிகையை தனக்கு பிடித்துவிட்டால் அவரை ஒரு முறையாவது அடைந்துவிட வேண்டும் என்று நினைப்பார் இளவரசியின் மகன் விவேக். பல முன்னணி நடிகைகளே இந்த பொறுக்கிகளால் பாதிக்கப்பட்டனர் என்றால் மற்ற சாமானிய பெண்களின் பட்டியலை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு 13 வயது சிறுமி நடிகையை திவாகரன் படுத்திய பாடை நீங்கள் கேட்டால் ஐயோ ரகம் என்று சொல்லிவிடுவீர்கள். அடுத்தது ஜெயா டிவி மூலம் திரைத்துறையினரை மிரட்டுவது. சமீபத்தில் வந்த இயக்குனர் திரு விசு அவர்களின் வீடியோ பதிவினை பார்த்திருப்பீர்கள். எவ்வளவாய் மிரட்டப்பட்டார் என்று. புது படங்கள் வரும்போது அந்த படத்தின் ஒளிபரப்பு உரிமையை ஜெயா டிவிக்கே தர வேண்டும் என்று மிரட்டப்பட்ட தயாரிப்பாளர்கள் பலர். ஹாஸ்கர் ரவிச்சந்திரன், சூப்பர் குட் பிலிம்ஸ், இயக்குனர் தானு, எஸ்கேப் ஆர்டிஸ்ட், ராஜலட்சுமி பிலிம்ஸ் என்ற பலர் தங்கள் படங்களை கொடுக்க வேண்டும் என்று மிரட்டப்பட்டனர். அதுவும் அடிமாட்டு விலை. விஸ்வரூபம் படத்தின் போது கமலஹாசன் எப்படி மிரட்டப்பட்டார் என்று அனைவருக்கும் அறிந்ததே. நாட்டை விட்டே போகிறேன் என்று அவர் சொல்லும் அளவுக்கு கொடுமை செய்தனர். 2006ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் 200 கோடிக்கு கட்சியில் சேர கமலிடம் விலை பேசி மிரட்டிய கும்பல் இது. அதே தேர்தலில் தான் ஆட்சி மனோரமாவையும் மிரட்டப்பட்டார். அதிலிருந்துதான் ஆட்சி மனோரமா உடல்நிலை மோசமடைந்தது. 2015ஆம் ஆண்டு வெள்ளத்தின் போது கமலை அடியாட்களை வைத்து மிரட்டியதும் அவர் வீடு அமைந்திருக்கும் பகுதியில் மின்சாரத்தையும் தண்ணீரையும் துண்டித்த கும்பல் சசியின் மாபியா கும்பல். தலைவா படத்தின் ரிலீஸின் போது விஜய்க்கு இவர்கள் கொடுக்காத குடைச்சலா? இன்னும் இவர்களால் பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நடிகர்களும் நடிகைகளும் ஏராளம். இத்தனை நாட்கள் வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போது திரு OPS அவர்களின் துணிச்சலான சசி எதிர்ப்பு செயல்களால் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் தங்கள் பாதிப்புகளை சொல்ல ஆரம்பித்துள்ளனர். இந்த செய்தியை பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு Facebook மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும், ட்விட்டர் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த செய்தியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் கூட பண்ணுங்க. ஆனா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.